உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது திருக்கணிதப்படி போன வருடமே நடந்து விட்டதாக நாம் நம்புகிறோம். அவ்வகையில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மார்ச் 6ஆம் தேதி தான் நடக்கவிருக்கிறது. கும்பராசியில் இருக்கின்ற சனி பகவான் மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். ஸோ இந்த மீனராசி என்பது குருவினுடைய வீடு என்பதால் பெரும்பாலும் அதற்கு தோஷமில்லை என்று சொல்வார்கள். இந்த சனிப்பெயர்ச்சியினால் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் கிடைக்கப் போகிறது, யார் யார் வாழ்க்கை மாறப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது, வெளிநாட்டு வேலை கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மேச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன தரப்போகிறது? அதாவதுங்க, இதுவரைக்கும் 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார். லாபஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் என்ன பண்ணார்? நிறைய விஷயங்களில் நமக்கு பாதகாதிபதியாக இருந்தார். ஏன்னா 11 கூடிய சனி உங்களுக்கு எப்பயுமே பாதகாதிபதி, ஆட்சி பெற்ற பாதகாதிபதிங்கிறதுனால நிறைய தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்தார். இப்போது உமக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகிடுத்தோ, இப்போ 12ஆம் இடத்துல வந்துட்டார். என்னங்க 12ஆம் இடத்துக்கு வந்தது என்னமோ சிறப்பு செய்தி மாரி சொல்கிறீங்க. 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதானே? ஆமாம், 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி தொடங்கிடுச்சு. ஆனால் ஒரு எக்ஸம்ஷன் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த 7.5 சனி 12ஆம் இடத்திற்கு வந்தாலுமே பெரிய பிரச்சனைகளை உங்களுக்கு தராது தான் டிஸ்க்ளைமர். ஏன் அப்படின்னா, இந்த சனி குருவினுடைய வீட்டில் இருக்கிறார். நண்பர்களை, குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்பொழுதும் நன்மைகளை மட்டுமே செய்வார். குருவினுடைய வீட்டுக்கு சனி கிடையாது, யார் போனாலும் சரி. குரு வீடுங்கிறது ஒரு கோயில் மாதிரி. அந்த கோயிலுக்குள்ளே போன எல்லாரும் புனிதர்கள் ஆகிடுவாங்க. அப்போது என்னாகும்? குரு பகவானுடைய பெரிய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 12ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி சுப விரயங்களை தருபவராக மாறுகிறார். இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அசுப விரயங்களாக நாம் எதையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தோமோ அது எல்லாம் மாறப்போகிறது. சார், சும்மா போர் அடித்தா ஜொமேட்டோவில் போட்டு சாப்பிட்டு இருப்பேன் சார். எங்கேயாவது வேணும்னா நான் ஓலா ஊபர் மாதிரி ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கில் போட்டு போவேன் சார். அதெல்லாம் மாற்றிக்கணும். மாற்றிட்டு எதுவாக இருந்தாலும் சிக்கனமாக இருக்க உங்களை பழக்குகிறார் சனி பகவான். கமர்ஷியல் ஆடம்பர செலவுகள், இதை எதுக்கு இங்கே வாங்கணும், அது வாங்காமே இருக்கிறது தவிர்க்கிறது நல்லது. சார், ஒரு பழமொழி அழகாக சொல்கிறேன் கேளுங்க. மேஷராசிக்காரர்கள், ஸ்மார்ட் பீப்புள்ஸ் நோ வாட் டு பை. நான் இது ரொம்ப மனதை பாதித்த பதிவு. புத்திசாலிகள் என்ன செய்வாங்க? எதை வாங்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். பட் வைஸ் பீப்புள்ஸ், அனுபவம் மிக்கவர்கள், எதை வாங்கக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுவாங்க. எதை வாங்கக்கூடாது, இதை வாங்கி ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னா அதை வாங்கக்கூடாது. அந்த மாதிரி மேசராசிக்காரர்கள் இனிமேல் எதை வாங்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இனிமேல் எதை வாங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ பெரும்பாலும் பணத்தை ரொம்ப சிக்கனமாக்குவது எப்படிங்கிறத இனிமேல் உங்களை பார்த்து கற்றுக்க போகிறாங்க. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 12, 1, 2 பார்க்கிறார். தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை பார்த்த சனி பகவான் என்ன தருகிறார்? தன லாபங்களை தருகிறார். பண விஷயத்தில் தன லாபங்கள். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, தன லாபம்ங்கிறது பணத்தை டைட் பண்ணிட்டீங்க, சந்தோஷம். அப்போ தேவையில்லாத செலவு பண்ண முடியாது. சனி பகவான் உங்களை ஃபுல் டைட் பண்ணிட்டாரு. அடுத்ததாக இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு? 2ஆம் இடத்தை பார்த்ததை தொடர்ந்து அடுத்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பாருங்க. இங்கே தாங்க ட்விஸ்ட்டு. இந்த 6ஆம் இடம்னா என்ன அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷராசிக்காரர்களுக்கு புதனுடைய வீடுங்கிறது ரண, ருண, ரோக, சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம், இதெல்லாம் கொடுக்குற இடம். ஸோ இப்போ 6 சனி பார்த்த உடனே என்ன ஆயிடுதுன்னா, கடன் தீரப்போகிறது. நண்பர்களே, கடன் அடைக்கிறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒன்று புரிஞ்சுக்கணும். கடன் அடைக்க என்ன வேணும்? கடனை அடைக்கணும்னு நினைக்கணும். அதுதான் பெரிய விஷயம். கடன் அடைக்க வேற எதுவும் தேவையில்லை. கடன் அடைக்கணும்னு நீங்கள் நினைச்சா போதும். அப்போது அந்த நினைப்பே உங்களை ஒரு காசையும் மிச்சப்படுத்தும். இப்போது குரு பகவான் 7ஆம் பார்வையாக, குரு பகவான் வீட்டில் இருக்கின்ற சனி பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 9ஐ பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானம் என்பது அதிர்ஷ்டம். நண்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் சனி பகவான். அதிர்ஷ்டத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அதிர்ஷ்டம் அதிகமாகிறது. என்ன அதிர்ஷ்டம்? ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறேன் சார், நான் இது பண்ணுறேன், அது பண்ணுறேன். வாழ்க்கையிலே ஒரு நேரம் வரும்போது தன்னால் எல்லாம் சரியாகும். இதை அனுபவப்பட்டவர்கள் உணர்வாங்க. தன்னால் எல்லாம் சரியாகும். அது என்ன தன்னால் என்னால் சரியாகும்? நம்ம தேடிக்கொண்டிருப்பது நம்முடைய பணி. அந்த தேடுதலை வெற்றி பெற வைப்பது யார்? இறைவனுடைய பணி. தொடர்ந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கும். நமக்கு வேலை வேணும், வேலை வேணும், போகாத அலுவலகம் கிடையாது. ஆனால்
அது போகிற இடமெல்லாம் கிளிக் ஆகுதா தெரியாது. இது வரைக்கும் அந்த நேரம் வரும்போது தான் இந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான் இத்தனை இடம் நமக்கு தள்ளி போச்சு போல இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இதுதான் சனி பகவானுடைய அம்சம். சனி 9ஐ பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தினால் உங்களுக்கு பணிகள் கிடைக்க போகிறது. சூப்பர், ரைட்டு. அடுத்ததாக என்ன நடக்கும்? சனி பகவான் அதிர்ஷ்டத்தை பார்த்துட்டார், சனி பகவான் இந்த பக்கம் 6ஆம் இடத்தை பார்த்துட்டார், சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்த்துட்டார். என்னங்க சனி பயிற்சி பலன் சொன்னால் எல்லாம் பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே சனி பயிற்சி இந்த முறை உங்களுக்கு மட்டும் இல்லை, ஊருக்கே பாசிட்டிவ் தான். ஆனால் இருந்தாலும் அது பாம்பினுடைய குட்டி, அந்த மாதிரி தான். என்னதான் நீங்கள் நல்லது பண்ணாலும் சனி சனி தான். அதனால் ஒரு திருநள்ளாறு போயிட்டு வந்துடுங்க, பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வந்துடுங்க, ஐயப்பனை வழிபடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இறை வழிபாடுகளில் உங்களை செலுத்துங்க. சனியால் பீடிக்கப்பட்ட அத்தனை பேர் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து இறைப்பணியில் ஈடுபட வேண்டும். அதுதான் முக்கியம். யாரெல்லாம் இறைப்பணியில் தொடர்ந்து இருக்கீங்களோ, ஐயப்பனை பிடிக்கிறது, ஆஞ்சநேயரை பிடிக்கிறது, தொடர்ந்து இந்த இதுக்கெல்லாம் போகிறது, நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் விஸ்வரூப ஆஞ்சநேயரை பாருங்கள். இந்த பக்கம் இல்லைன்னா நங்கநல்லூர் சென்னையில் இருக்கக்கூடிய விஸ்வரூப ஆஞ்சநேயரை பாருங்கள். ஆஞ்சநேய வழிபாடு மட்டுமே உங்களுக்கான மீட்சியை தரக்கூடிய அம்சங்களாக உங்களுக்கு இருக்கும். ஆக இந்த சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து விரய சனி அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. பொதுவாகவே இது போன்ற விரய பதிவுகளை பார்க்காதீங்க. தெர் ஆர் சோ மெனி சுனாமி பாய்ஸ் ஆர் அவைலபிள். இந்த 2025 உலகம் அழிஞ்சிரும், இதோட பூமி அழிஞ்சிரும், சுனாமி, அதெல்லாம் கேட்காதீங்க. நெகட்டிவான விஷயங்களை காதில் கேட்காதீங்க. விரயத்தை கூட பாசிட்டிவான விரயமாக மாற்றலாம். எஸ்ஐபி போடுங்க, சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கையில் ₹1 இருந்தால் தானே எனக்கு சில பேச்சு காசே இருக்கக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி எதாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆர்டி கட் ஆகிற மாதிரி, ஆட்டோமேட்டிக்காக எப்படி போகிற மாதிரி மாற்றி விட்டுருங்கன்றேன். நண்பர்களே, இப்போ என்ன தான் பண்ணாலும் கஷ்டப்பட்டு இஎம்ஐ அடைக்கிறீங்களா இல்லையா? அதே நேரத்தில் சனி பகவான் வரும் பொழுது இஎம்ஐக்கு பதிலாக எஸ்ஐபி அடைச்சிட்டு போங்க. அவ்வளோதான். அது சேவிங்ஸாக மாற்றி பாருங்கள், ஜாலியாக இருக்கும். இந்த மாதம் நான் இவ்வளோ சேர்த்துட்டேன், இந்த மாதம் அவ்வளோ சேர்த்துட்டேங்கிறது. அப்போது மேஷராசிக்காரர்கள் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அது பேர் விரய சனி கிடையாது, உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ண வந்த சனின்னு வச்சுக்கோங்க. சேவிங்ஸ் சனி அது பேர். தட் இஸ் நாட் விரய சனி. இருந்தாலும் 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதனால் படிக்கிற பசங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக படிக்கணும். இந்த படிப்பு தடுமாறுவதற்கு வாய்ப்புகள், பேச்சு ஜாக்கிரதையாக இருக்கணும். மேஷராசிக்காரர்கள் படக்குன்னு சொல்லிடுவீங்க, அது எதிராளி மனதில் சுருக்குன்னு ஆயிரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மேஷராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை சுருக்குன்னு சொல்லிடுவீங்க. அப்படி சொல்லாதீங்க. சொல்லுவதை எளிதில் புரிகிற மாதிரி சொல்லுங்கள். சொல்லுவதை அடுத்தவருக்கு தெரிகிற மாதிரி சொல்லுங்கள். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அது அடுத்தவர்களை காயப்படுத்தாத மாதிரி சொல்லுங்கள். அதெல்லாம் தான் முக்கியம். அப்போ மேஷராசிக்காரர்கள் 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் உங்களுடைய பேச்சு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதேனும் கடிஞ்சிக்கிறதா இருந்தாலும் வலிக்காமல் கடிஞ்சிக்க பழகுங்க. இதெல்லாம் தான் முக்கியம். ஸோ 2ஆம் இடம் என்பது படிப்பு. அதே மாதிரி 2ஆம் இடம் என்பது வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் என்பது உங்களுடைய தன வரவு, 2ஆம் இடம் என்பது உங்களுடைய ஆளுமை, இதெல்லாம் சொல்லலாம். ஆக ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், உங்களுடைய சேவிங்ஸை மட்டும் பாருங்கள். எல்லா செலவும் சுப செலவாக மாறும். சனி பகவான் குருவோட வீட்டில் இருக்கார். இந்த வருடத்தை 2 வருடம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது உங்கள் சேவிங்ஸே ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். வாழ்த்துக்கள்.